பிச்சு போடுவேன், பிச்சு சொல்லிட்டேன். டைரக்டா நேரம் மோதணும், ஆளுங்களை பின்னாடி பேசணும், வேற மாதிரி சொல்லிட்டேன். நான் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஹலோ ஜெடி டெக்ஸ் மக்களே, இவன் என்னன்னா பிரஜினை பார்த்து பைத்தியன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் அவர் இருக்காருன்னு கூட தெரியாம அவர் முன்னாடியே வச்சு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் சாக வேண்டியதானடா, ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் என்ன சொன்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, தலைவருக்காக நாம உயிரையே கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, இவன் ஏன் பைத்தியன்னு சொன்னா, எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வீடியோல பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க தர்பூசணி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து மீனா பொண்ணுகிட்ட அவன் யார் ஹீரோயின்? கத்ரினா கை ஹீரோயினை தூக்குற மாதிரி ஒரு ஷாட். உன்னால ஒரு கத்திரியா கூட தூக்க முடியாது, நீ கத்ரினா கை தூக்குறியா? இப்போ என்னன்னா சம்பந்தமே இல்லாம இங்க நேத்து பாத்தியா பிரியங்கா வந்து சொன்னாங்கல்ல, வெளியே நான் ரொம்ப ரீச் ஆயிட்டு இருக்கேன்னு. ஆமாண்ணே, அது வந்து நல்லபடியா தான் சொன்னாங்க, தப்பா எதுவுமே சொல்லல. ஆமாமா, அவங்க தப்பா எதுவுமே சொல்லல, நல்லபடியா தான் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிற நிறைய பைத்தியங்கள் வந்து அதை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே பிரஜின் வந்து பெருக்கிட்டு இருக்கான். உடனே பிரஜின் வந்து எந்திரிச்சு எது பேசுறதா இருந்தாலும் கரெக்டா பேசு, பைத்தியம் பேசிட்டு இருக்க. இப்படி கேட்ட உடனே தர்பூசணிக்கு என்ன பண்ணே தெரியல, இவன் எங்க இருந்துடா வந்தான் அப்படின்னு தகச்சு போய் நிக்கிறான். வந்துட்டல வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இப்படியே உங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு. நான் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி தர்பூசணி சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து பிரஜின் வந்து இதையக்கு பைத்தியம் சொல்லணும், பிச்சுரும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏங்க நான் உங்களை சொல்லலைங்க, சும்மா வீம்புக்குன்னு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து என்ன 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 சொன்னீங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா தர்பூசணி அங்கேயே பொழந்திருப்பாங்க போலக்கு. ஒன்ன சார் இவ வாயிலே கொடுப்பேங்கிறா. இதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம இந்த பிரச்சனையில திவ்யா உள்ள போந்து வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே போய் பேசலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா பாரு வந்து உள்ள போந்து நீ ஏன் உள்ள போற, அவங்க வந்து சமாதானப்படுத்துறது பேசல, உன்னை வந்து வம்புல இழுத்து வச்சுருவாங்க, நீ ஏன் பேச போற, நீ வந்து தப்பா எதுவுமே பேசல, உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்த்த திவ்யா வந்து எங்க எந்த பிரச்சனை பண்ணாலும் வெளியே போய் பேசுங்க, இங்க கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு அவதான் சத்தம் போட்டுட்டு இருக்கா. சோ இதை பார்த்த பாரு வந்து நான்லாம் பிரச்சனை பண்ணல, உன்கிட்ட பேச முடியாது, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், பேச முடியாது இப்படின்னு மாறி மாறி பழைய மாதிரியே சண்டை போட்டு இருக்காங்க. நீ அதிகமா பேசிட்டு போற, நானா நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் என் கை தான் பேசு. ஆனா இந்த டைம்ல வெளியே போயிட்டு இருந்தா தர்பூசணி. சோ அந்த டைம்ல பார்த்தா எஃப்ஜே வந்து கடுப்புல டேய் வாடா டேய் வாடா அப்படின்னு கெட்டவத்தெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா ஒன்னா சொல்ல காட்டல, ஆனா 24x7 சொல்றேன். ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இதுக்கப்புறம் காலையில விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொணம் மாதிரி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா எஃப்ஜே. ஏன்னா நாய் குலைச்சதுக்கு அப்புறம் எட்டி பாக்குறான். இதை பார்த்த திவ்யா வந்து ரொம்ப கோவத்துல எப்படி எசரான்னு பாருங்களேன். கல்பிரேட் எஃப்ஜே போய் ஆன்சர் பண்ணுங்க. எங்க எவ்வளவு கோவத்துல கதையாட்டி கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தா கோவப்படலன்னு சொல்றீங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்? இதை பார்த்தா உள்ள இருந்த கெஸ்ட் வந்து மேனேஜரை கூப்பிட்டு ஏங்க எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, யாருங்க தூங்குனது, எஃப்ஜேங்க, அவன்கிட்ட போய் கண்டிங்க, தூங்குறது கூட பார்க்காம இருந்தீங்க, அப்புறம் இங்க யாரு என்ன வேலை பார்க்கறான்னு சொல்லுங்க, எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு, யாருமே ஒழுங்கா இல்ல, இன்னும் ட்ரெஸ் அப் பண்ணல, காலையில விடிஞ்சிச்சுல, டாஸ்க் 24x7 தானே, ஸோ யாருமே வந்து ப்ராப்பரா இல்லையே, ஏன் கத்தி கத்தி உடம்பு தாண்டா போச்சு அப்படின்னு திவ்யா போட்டுச்சு ஏசனோடனே திவ்யாக்கு என்ன பண்ணு தெரியாம கோவத்துல அப்படியே வெளியே வந்து திவ்யா வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் கூட்டு இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் ரெடி ஆயிருக்கணும், இல்ல எனக்கு சம்மட்ட கடுப்பாயிரும், நீங்க குளிக்காம போங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நீங்க இப்போ கிளம்பி வரணும் அப்படின்னு அங்க கத்திட்டு இருக்கா. ஏமா நீங்க தாமா டிக்னிட்டி டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா நீங்களே வந்து இதை மீறீங்கன்னா என்னம்மா சொல்றது. ஆனா அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் எஃப்ஜே தான். ஆனா அவங்கள பிடிச்சி திட்டாம அங்க கொஞ்சம் பேசிட்டு இங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் கத்தி பேசிட்டு இருக்கா. இங்க குளிச்சா குளிங்க, குளிக்கா போங்க, எனக்கு இங்க 5 நிமிஷத்துல கிளம்பி வரணும். என்னமா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வந்துச்சு. கெஸ்டஸ்க்கு யாருக்கு சர்வீஸ் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து பெஸ்டான ஸ்டாஃப், இந்த மாதிரி ஸ்டாஃபா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தீபக் ஸ்டார்ட் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே மெயின்டைன் பண்ணல, ஒழுங்கா ட்ரெஸ் அப் பண்ண பண்ணல, கிளீன் பண்ண மாட்டீங்க, எதுவுமே ஒழுங்கா இல்ல, கனெக்ஷனே இல்ல உங்களுக்கு எனக்கு அப்படி இப்படின்னு 3 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களும் கொடுத்த காசு கூவணும்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த காசுக்கு ஏத்தாப்புல கரெக்டா பேசிட்டாங்க. நான் என் கடமை தான் செஞ்ச மச்சான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் யாருக்கு போச்சுன்னா பிரியங்கா வந்து நான் வந்து இன்னைக்கு வெக்கேட் பண்ண போறேன், ஸோ அதுக்கு பேக் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சூட்கேஸ் மாதிரி ஏதோ ஒரு பேக்லாம் கூட்டு வந்து ஏதோ எடுத்து கொடுத்துருக்கான் போலக்கு. ஸோ அதை பார்த்த பிரியங்கா வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. ஸோ அதனால வந்து பிரவீனுக்கு நான் ஸ்டார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மஞ்சரி வந்து என்ன சொன்னா எனக்கு தீபக் வந்து கண்ணு எரிதுன்னு சொன்னோம், அதுவும் தீபக்கிட்ட மட்டும் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், மற்ற ஸ்டாஃப்ஸ்ட கூட சொல்லல, ஆனாலுமே இதை பார்த்த சுபிக்ஷா வந்து உங்களுக்கு கண்ணு எரிதா அப்படின்னு சொல்லிட்டு பெட் துணி எடுத்து வந்து கண்ணில் ஊற்றி வைக்கிறக்காண்டி கொடுத்தா. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன்,
அதுக்கு பாராட்டு விழா அப்படின்னு அவளுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து இங்கே வியன்னா வந்து நல்லா சர்வ் பண்ணா, ஸோ அவளுக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா? சூப் தோசை பண்ணுறாரு, ஒரு கீ தோசை. ஓகே மேம், ஓகே மேம். எல்லாமே நீங்களே பாக்குறீங்க, ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. அப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்கை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். பிரியங்கா நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணிட்டு திருப்பி வர போறீங்கல்ல, ஸோ வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பிக் பாஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நீங்கள் திரும்பி வந்து இந்த ஃபீட்பேக்கை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ். ஆமா, ஒரு நிமிஷம் இரு, நீ ஏன் பிரியங்கா வெளியே போறாங்கன்னு சொல்றிய, ஏன் வெளியே போறாங்க மொத அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால வெளியே போறாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல, இருக்க போறதோ ஒரு 3 நாள் தான், அதுக்கே உள்ள வரணும். பெசாட்டி இவங்களை அனுப்பிவிடுங்க. ஏன்னா இதுக்கு பதிலா வனிதாக்கா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த காயத்ரி இந்த மாதிரி ஒரு மாதிரி பவர் பேக்டா இருக்கிற, அதாவது சண்டை போடுற மாதிரி இருக்கிற கேரக்டர் உள்ள இருக்கீங்கன்னா நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்துல செத்துருவாராஜு. இதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வெளியே போறாங்கன்னு சொன்னோன்னே துஷார் வந்து நல்ல ஸ்டாஃப் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி பிரியங்கா கையில முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு கருகின ஸ்மெல் கிடைக்குது. யாருன்னு பார்த்தா ஃபயர் சர்வீஸா, வயிறு பத்தி எரியுதா, வந்து அணைச்சிட்டு போங்க. இதுக்கப்புறம் வந்து சபரியை பார்த்து தீபக் வந்து ஒரு பாட்டு பண்ணான். ஒழுங்காய் பாடு டாஸ்கினிலே உயரும் மதிப்பு பப்ளிக் ஆடியன்ஸ் மத்தியிலே. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, நீ ஏதாவது உள்ள பண்ணியிருந்தனா உனக்கு இந்த கெட்டப் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, சோ நீ ஏதாவது பண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், உள்ள இருக்கிறவங்களோட இவன் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கான் சபரி. ஏதாவது சண்டைக்கோ உள்ள போய் நின்று அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இன்வால்மெண்டாக உள்ள நிறைய டாஸ்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை விட சும்மா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த கண்டஸ்டன்ஸா இருக்கிறாங்க இந்த சீசன் 9ல. அவங்கள போடாம சபரியை போட்டதெல்லாம் வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு இந்த பாட்டு தேவையில்லைன்னு தான். ஏன்னா அவன் இந்த டாஸ்க்கு கூட பேசாம எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர் செலக்ஷன் சார். வேற ஆள் வர சொல்லு. தெரியலையே, எல்லாருமே இந்த மாதிரி பேசுவாங்க, இது மாதிரி இல்லையா? ஓ இந்த சைடு வர்றது வேற கேரக்டர். சபரியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ், அப்பப்போ யோகா, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கப்புறம் கெஸ்ட் கொடுத்த ஃபீட்பேக்கும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொடுத்த ஃபீட்பேக்கையும் வச்சு பாரு வந்து ரொம்ப அமைதியா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா பாரு வந்து இப்படி பேச மாட்டாளே, ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு யோசிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தா வியாழக்கிழமை, ஸோ இன்னும் 2 நாள்ல ஃபயர் சேதுபதி வருவார்ல, ஸோ அவர் வந்தோடனே நீ டாஸ்க்கை ஒழுங்காவே பண்ண மாட்டியா, ஏட்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டக்கூடாது, அதுக்காண்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோமான்னு இந்த பாரு பீஸ் வந்து விட்டு போட்டுட்டு இருக்கு. இன்னும் நைஸா செட்டு சரியாச்சு, பேக்ல போ. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் லிவிங் ஏரியாக்கு வர சொல்லி, நீங்க ஒழுங்காவே ஹோட்டல் நடத்தல, சோ அதனால இங்க வந்து பணி நீக்கம் பண்ண போறோம். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏதர் மேனேஜர் இந்த 2 பேர்ல யார் இங்க பணி நீக்கம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஓட் லிஸ்ட் மாதிரி கேட்க சொன்னாங்க. சோ அதுல மெஜாரிட்டி வந்து திவ்யா பேர சொன்னதுனால திவ்யா வந்து பணி நீக்கம் பண்றாங்க. ஆனா பாரு பீஸ் தெளிவா திவ்யாவை ட்ரிகர் பண்ணி இவ அமைதியான மாதிரி நல்ல பொண்ணு ஆயிட்டா, திவ்யா காத்தி கெட்ட பொண்ணாயி அவளுக்கு ஓட்டு போட்டு இங்க மேனேஜர் பதவியில இருந்து இறக்கிட்டா. பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி, இல்லைன்னா நமக்கெல்லாம் பாவாடை வாங்கிட்டு விட்டுருவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு யாரு செலக்ட் ஆயிருக்கானா, விக்ரம் செலக்ட் ஆயிருக்கான். விக்ரம் எதுக்கு செலக்ட் ஆனா, விக்ரம் வந்து என்டர்டைன்மெண்டா அந்த வீட்டை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டி இங்க மதிய சாப்பாடுக்கு கெஸ்ட் வந்தாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பாருங்க. மன்னா மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுக்கு எப்பவும் போல வினோத் கலாய்க்க, அதுக்கு தர்பூசணி வந்து எங்க எப்ப முதல்ல என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததே வந்து யாராவது பொண்ணை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்தா தீபக் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ தர்பூசணி மேல தீபக் வந்து கோவமா தான் இருந்தான். ஸோ அதை போக்குறக்காண்டி வீணா பொண்ணு எப்படி சர்வ் பண்றான்னு பாருங்க. முட்டைக்கோஸ் பொரியல் வித் தேங்காய் பூ, அப்புறம் கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம். ஸோ வியானாஸ் வஞ்சரம் ஃப்ரை. பொங்கல் அப்படியே கட்டின புருஷனை சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான். இப்படி சர்வ் பண்ணா கோவம் குறையதானே செய்யும். ஸோ தீபக்கும் கோவம் குறைஞ்சிருச்சு. நான் சொன்னா கேப்பாரு 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 கேப்பாரா கேப்பாரு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை தனியாக கூட்டு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே யாரையாவது வந்து பணி நீக்கம் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா லீடராக இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள யாரையாவது பணி நீக்கம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கால் நடந்துச்சுல்ல, அந்த மாதிரி யாரையாவது பணி நீக்கம் பண்ணலாம் பிக் பாஸ் மூலியமா. அப்படி இந்த 3 இதில் ஏதாவது 2 பண்ணினா கூட உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த டாஸ்க்கை முடிக்கணும். ஆனால் இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணலன்னா நீங்கள் நாமினேட் ஆயிருவீங்க அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷனுக்கு. ஸோ பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்டா கேளுங்க,
கேக்கட்டி போங்க. ஸோ இதுக்கப்புறம் சாண்ட்ரா வெளியே வந்தாலும் யாரை சூஸ் பண்ணிப்பான்னு தெரிஞ்சிருக்கும். பிரஜினை சூஸ் பண்ணி, அதாவது அவங்க ஹஸ்பண்டை சூஸ் பண்ணி இதை சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க. ஆனா பிரஜினுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் மலையாளத்தை கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரஜினுக்கு புரியுது. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு உள்ள வீடியோ. உங்களுக்கு இன்னைக்கு உள்ள வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது பெருசாக எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் சின்ன சின்ன சம்பவத்தை வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போயிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன தோணுதோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். நான் தான் உங்கள் ஜாலி. பாய்.